ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஈமான் கொண்ட பிறகு ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு இறை அச்சம், தக்வா. அந்த இறை அச்சம் தக்வா என்பது இல்லை என்று சொன்னால் அந்த ஈமான் என்பது முழுமை பெற்றதாக ஆகுவதில்லை. ஈமானுக்கான அடிப்படையே இந்த இறை அச்சம்தான். அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவது என்பது ஈமான் என்று சொன்னால் அந்த அல்லாஹுவை பயப்படுவதற்கு பெயர் தக்வா என்று சொல்லுகிறோம். தக்வா இருந்துவிட்டால் அவர் வாழ்க்கையில் ஹலால் ஹராமை பேணுவார், செய்ய தகுந்தவை செய்யக்கூடாதவை எது என்பதை பிரித்தறிவார், இவற்றில் எது சரியோ அதை மட்டும் அவர் செய்வார், அது அல்லாஹுவை பயந்து செய்வார். எதை செய்யக்கூடாதோ அதை விடுவார், அல்லாஹ்விற்காக வேண்டி விடுவார். தக்வானா என்னன்னு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஒற்றையடி பாதையிலே ஒருவர் நடந்து போகிறார், அந்த பக்கமும் இந்த பக்கமும் குறுக்க நெடுக்க முள்களெல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்கு. இவர் எப்படி நடந்து போவார்? தன்னுடைய உடைகளை சுருக்கி கொண்டு ஒடுக்கி கொண்டு முள்ளிலே பட்டு விடாமல் எப்படி தன்னை அந்த பாதையிலே கடத்தி செல்லுவாரோ அதுபோலத்தான் நீ உலக வாழ்க்கையிலே ஷஹவாத்துகள் ஒரு பக்கம் குறுக்கிடும், மனோ இச்சைகள் ஒரு பக்கம் குறுக்கிட்டு கொண்டிருக்கும், ஷைத்தான் ஒரு பக்கம் குறுக்கிடுவான், பல்வேறு சிக்கல்கள் இருக்கும். இவற்றிலெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி தன் பயணத்தை அமைத்து கொள்ளுகிற ஒரு மனிதன். தவறு நடப்பது இயல்பு, ஆனால் அந்த தவறை என்று சுட்டி காட்டப்பட்டு விட்டால் உடனடியாக திருத்திக் கொள்வார், உடனடியாக அதிலிருந்து வெளியேறுவார். அதுதான் தக்வா இருப்பதற்கான அடையாளம். அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்வதற்கான அடையாளம் இது தப்பு என்று தெரியாமல் கூட ஈடுபட்டு விடுவார். ஆனால் தெரிஞ்ச உடனே அதிலிருந்து அவர் தவிர்ந்து விடுவார். தெரிந்து கொண்டே ஈடுபடுவது எப்படி தக்வாவாக முடியும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்யோன்யமான அந்த வாழ்க்கை. திடீர்னு ஒரு அம்மா வந்து, நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் சொல்லுது, இஸ்லாத்தில் ரலாத்துன்னு ஒரு பாடம் இருக்குது. ரலாத்து பால் கூடி சட்டம். 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தை எந்த தாயிடம் பால் குடிக்கிறதோ இந்த வளர்ப்பு தாய் இருக்கிறாரே, அந்த பால் குடித்தவர் இருக்கிறாரே, அவர் தாயாக மாறிவிடுவார். பெற்றவர் மட்டும்தான் தாய் என்பதல்ல, யார் பால் குடிப்பாட்டினார்களோ அவர்களும் தாய் தான். ஆனால் அந்த பிள்ளைக்கு வயசு 2 இருக்கணும். ஏன்னா 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தை பால் குடித்தால் அந்த பால் குடியில அந்த குழந்தைக்கு கிடைக்கிற உறுப்புகள், உள் உறுப்புகள் எல்லாம் அதனால் வளர்கிறது. இரத்தம் என்பது போலதான் பாலும் என்பதும் இரத்தத்தை போல அந்த குழந்தை வளருவதற்கு அடிப்படை காரணமாக 2 வயது வரை பால் அந்த தாயுடைய ஒரு பகுதியாகவே அந்த குழந்தை மாறுகிறாள். எனவே பெத்த புள்ள மாதிரி ஆயிடும். எத்தனை பேருக்கு நீங்கள் பால் குடிக்கிறீங்களோ அத்தனை பிள்ளைகளும் அந்த தாயை பொறுத்தளவு பிள்ளைகள் தான். ஒரு ஊரில் 10 பிள்ளைகளுக்கு ஒரு தாய் பால் கொடுத்துட்டாள்னா இந்த 10 பேருமே சகோதர சகோதரிகள் தான். அவங்களுக்குள்ள திருமணம் பண்ணிக்கக்கூடாது. பால்குடி உறவு என்ற அடிப்படையில் யுஹரமு மினன் நசபி மா யுஹரமு மினர் ரலாஅதி, பிறந்த அடிப்படையில் எத்தனை பேர் ஹராம் ஆகிறார்களோ பால்குடியின் அடிப்படையிலும் பல பேர் ஹராம் ஆகுவார்கள். எனவே பால்குடி சட்டம் இருந்த காலகட்டம். ஒரு ஊரில் ஒரு பால்குடி தாய் இருந்தால் 100 பேர் அந்த பெண்ணிடத்தில் பால் குடித்திருப்பார்கள். அந்த 100 பேரும் சகோதர சகோதரிகள் என்ற அந்தஸ்து கீழே வந்து விடுவார்கள். எனவே பால்குடி சட்டத்தின்படி இந்த குஃபு சரிதானா, இவர் திருமணம் முடிக்கலாமா என்று பார்ப்பது பின்னாட்களில் அதிகம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ ரசூலுல்லாவுடைய காலம், இது ஆரம்ப காலம். அந்த அம்மா வந்து சொன்னது, உங்கள் 2 பேருக்கும் நான் பால் குடித்தாட்டி இருக்கிறேன், எனவே நீங்கள் 2 பேரும் என்னை கவனித்து குழந்தைகள், நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சியை போல என்று சொன்னார்.
இது 2 பேருக்கும் நம்ப முடியல. நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்கள் அண்ணன் தங்கச்சின்னு சொல்கிறீங்க, இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹரமு மின நஸபி மா யுஹரமு மினர் ரலாத்தி. இந்த ஹதீஸை சொல்லி நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க, பிரிய வேண்டும், கணவன் மனைவியாக நீடிக்கக்கூடாது என்று சொன்ன உடனே, அப்போதுதான் சொல்லுகிறார்கள், சொன்ன உடனே அவர்கள் அங்கு இருந்ததை விலக்கி கொள்ளுகிறார்கள். இதற்கு பேர் இறையச்சம். எந்த காரண காரியமும் கேட்கவில்லை, எந்த வியாக்கியானங்களையும் பேசவில்லை, தெரியாமல் செய்து விட்டோம் என்ன செய்வது என்று கேட்கவில்லை. இது தடை, இதை அல்லாஹ் மறுக்கிறான் என்று சொன்ன உடனே அல்லாஹ் ஏவியதை செய்வதும் அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு தடுத்து கொள்வதும் தான் இறையச்சத்தினுடைய முதலாவது தரம். தெரிந்த உடனே அங்கிருந்து அப்படியா இது கூடாதா, சரி செய்யலை. இந்த பண்பு இறையச்சத்தினுடைய விளைவாக இருந்தது. சஹாபிய பெருமக்களிடத்தில், தாபீன்களிடத்தில், முன்னால் வாழ்ந்த பெரியவர்களிடத்தில் இந்த இறையச்சத்தின் அடையாளமாக தவறுகளை உடனடியாக தவிர்ந்து கொள்ளுதல். சொன்ன உடனே இது தப்பு அப்படின்ன உடனே அதை உடனடியாக அமல்ல வரும். புர்கா சட்டம் வந்தது, பெண்களே உங்களை நீங்கள் போர்த்தி கொள்ளுங்கள்னு சட்டம் வருது. அல்லாஹ் அந்த பெண்களுக்காக வேண்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். உங்களை நீங்கள் போர்த்தி கொள்ளுங்கள்னா போத்துறதுக்கு துணி இல்லை. இன்னைக்கு வீட்டில் தூங்குறதுக்கு பெட்ஷீட் இருக்கும் இல்லையா, கடுமையான அந்த குளிரிலிருந்து தங்களை காத்து கொள்வதற்காக இருந்த சாதர்கள், பெட்ஷீட்டுகள், அதெல்லாம் எடுத்து சுற்றிக்கிறாங்க. சுற்றி கொண்டு வெளியே வருகிறார்கள். கடுமையான வெயில் நேரம். அந்த ஆரம்பகால பெண்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டுமாக என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். காரணம், இப்படி சட்டம் வந்த உடனே அதற்கு எந்த அளவிற்கு வழிபட முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் உடனடியாக இத்தாஅத்து செய்தார்கள். எனவே இறையச்சம் என்பதனுடைய அடிப்படை பண்புகளில் உள்ள ஒன்று அல்லாஹ் ஏவியதை செய்வதும் அல்லாஹ் தடுத்தவற்றை உடனடியாக தன் வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து கொள்வதும், அதில் பேணுதலோடு கடைபிடிப்பது, அதில் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பேணுதல் இருப்பது. இது தடுத்ததா இல்லையான்னு முதல்ல சிந்திக்கிறதே இல்லையே, செய்துவிட்டுத்தானே நாம் உள்ளே வருகிறோம். இன்றைக்கு வியாபாரத்தினுடைய பல்வேறு வகைகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் அதில் நாம் ஈடுபடுகிறோம். அதில் மார்க்க சட்டம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. பொருளாதாரம் வேற, மார்க்கம் வேற என்று நாம் பிரித்து விடுகிறோம். உண்மையில் மார்க்கத்தினுடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். சிலதில் பின்பற்றுகிறோம், சிலதில் நமக்கு அது ஒத்து வரல, அதெல்லாம் வேண்டாம் என்று விட்டு விடுவதல்ல. எதெல்லாம் சாத்தியமோ அதிலெல்லாம் மார்க்கம், எதெல்லாம் நமக்கு பிரச்சனையோ, நமக்கு ஒத்து வராதோ, நம்முடைய பொருளாதாரத்துக்கு இடையூறாக இருக்குமோ, அல்லது இன்னபிற தொடர்புக்கு அது தடையாக ஆகும் என்று யோசிக்கிறோமோ, அந்த நேரத்தில் நாம் மார்க்கத்தை தள்ளி வைக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கத்தில் சிலதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், சிலதை மறுக்கிறோம் என்றார்கள். குரான் தானே எல்லாம். குரானில் 50 வசனத்தை ஏற்றுக்குவோம், 50 வசனத்தை நம்மளால் முடியாது என்று சொன்னால் எப்படி முழுமையான ஒரு மூமினாக இருக்க முடியும்? உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அது முழுமையாக நீங்கள் எல்லா விஷயத்திலும் வந்து விட வேண்டும். பார்வை ஒன்று, அல்லாஹ் ஏவியது தானா, அல்லாஹ் இது தடுத்த விஷயமா, இது மட்டும்தான் ஒரு மூமினுடைய பார்வையாக இருக்க முடியும். தடுத்தவைகளா, அதில் எந்த பேச்சும் இல்லை, எந்த விதமான காம்ப்ரமைஸனும் அதில் இல்லை, அதில் எந்த விதமான குறுக்கு சந்து வழிகள் இருக்கிறதா என்று பேசுவதில்லை. இஸ்லாத்திற்கும் பனு இஸ்ரவேலர்களுக்குமான மிகப்பெரிய வேறுபாடு அது. அல்லாஹ் ஹராம்னு சொன்ன உடனே பனு இஸ்ரவேலர்கள் அப்படியா, ஹராமா, ஏன் ஹராம், காரணம் சொல்லணும். அப்படின்னா சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை வலை விரிச்சா தப்பு இல்லையே என்று கேட்பார்கள். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது என்றால் வேறு வகையில் அவற்றை கையாளலாம் அல்லவா என்று அதில் வேறொரு மாற்று கேட்பார்கள். கொழுப்பு சாப்பிடக்கூடாது, கொழுப்பு பயன்படுத்தக்கூடாது, கொழுப்பை எரிச்சா தப்பு இல்லைல்ல, விளக்குக்கு பயன்படுத்தலாமா? இன்றைக்கு ஜும்மா அன்றைக்கு வியாபாரம் கூடாது. ஒரு குரூப் முதல்ல தொழுவு போயிடும், 2வது குரூப் வேறு பள்ளியாசலுக்கு போகும். நாங்கள் கடையை மூடாமல் தவிர்க்கிறோம். இல்லை, இதா நூதி அலி சலாத்தி மியவுல் ஜும்மா ஃபஸ்அவு இலா திக்ரில்லா, அல்லாஹ் பாங்கு சொல்லி தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டு விட்டால் வதருல் பை, வியாபாரத்தை விட்டுருங்க,
உங்கள் முதலீடுகளிலிருந்து எந்த லாபகரமும் அதில் ஏற்படுத்தக்கூடாது. வியாபாரத்தை விட்டுறணும். ஆனால் இன்னைக்கு அதை என்ன செய்யணும்னா, அதுக்கு மாற்று உபயம் ஏதாவது இருக்கிறதா, எந்த வகையில் கடையை மூடாமல் நடத்துவது என்கின்ற சிந்தனையோட்டம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது அல்லவா. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கேட்டவுடன் உடனடியாக கட்டுப்படுவதற்கு பெயர் தான் இறையச்சம். அந்த இறையச்சத்தை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி தந்திரல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹ்.